ஆல் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டார்குப்பம் முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கோயிலில் என்ன விசேஷம், இன்றைக்கி எப்படி இருக்கும், என்ன டீட்டெயில்ஸுன்றதை இந்த விலாகில் சொல்கிறேன். வீட்டிலேருந்து நான், அப்பா, அம்மா, எங்கள் பெரியம்மா, அவங்கள நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த வீடியோவில் அவங்கள ஷோ பண்ணுறேன். ஸோ எங்கள் பெரியம்மா, நான், என் தங்கச்சி, என் ஹஸ்பண்டு, பாப்பா, என் பையன் எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. வண்டியில் போகும்போது என் பையன் வந்து ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தான். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். இவர் யாருங்க? இவர் தான் எங்கள் தாத்தா. சொல்ல நம்ம எங்கே போகிறோம்? கோயிலுக்கு போகிறோம். பைபாஸ் ரோட்டில் நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் இந்த ட்ராவல் ரொம்பவே பிடிக்கும். அப்பா கூட உன்னை விட்டு போக மாட்டேது. பெல்ட் அடிக்கிறது, முசலை கழித்து குறுக்குவது, இப்ப சொல்லு 100 பேர் சவிச்சு அடிக்கிறது. அவளோட பொட்டி, அது கண்ணாடி, உன் ஃபைனை காலட்டி, உன் பப்பா நாளாட்டி, எங்களுக்கு கேச்சு பாருதி. அத மண்டையில படி புடியறல பாட. அது பாடு பாடு பாடு. படி பண்ணல ஏறாதுப்பா. எங்க மாமா உன்னை 1 லட்சம் குத்து படிக்க வைப்பாரு, உனக்கு மண்டையில படிப்பு ஏறாதுதான். ஃபைனலாக வந்து நம்ம அந்த ஊரோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அங்கே கார் பார்க்கிங்கில் காரை விட்டுட்டு நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். இவங்க தான் எங்கள் பெரியம்மா, எங்கள் அம்மாவோட அக்கா. ஸோ நாங்கள் அங்கே போய் ரீச் ஆன டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 o'clock மேலே ஆயிடுச்சு. 11:16 அந்த டைமுக்கு தான் நாங்கள் போய் அங்கே ரீச் ஆனோம். ஸோ கோயிலுக்கு போகலாம் வாங்க. ஸோ நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா லேட் ஆனதுனால அழகெல்லாம் கொடுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாதி பேருக்கு மேலே அழகு குத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 108 வேலம் போடுறதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஒருத்தருக்கும் சாமி வர வச்சு இந்த பிள்ளையார் கோயிலில் தான் அழகு போடுவாங்க. போனதும் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்று அழகு குத்துறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அங்கே போய் சாப்பாடு போடுவாங்க. எப்போவுமே அந்த கோயில் மண்டபத்தில் சாப்பாடு போடுவாங்க. ஸோ நாங்கள் போன டைமுக்கு சாப்பாடு இருக்காதுன்னு நினச்சிட்டு போய் பார்த்தோம். யாருமே இல்லை அங்கே. நாங்கள் தான் லாஸ்ட்டாக போனோம். பட் அந்த டைமில் கூட நல்லா சுட பிரிஞ்சி போட்டாங்க. இதுக்கப்புறம் வரவங்களுக்கும் அங்கே போடுறதுக்கு ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சப்பாத்திலாம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ வந்துட்டு இங்கே வரவங்க யாருமே வந்து பட்னியாவோ அந்த வயிறு ரொம்பாமல் அனுப்புனதே கிடையாது. இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற முருகர் வந்து ஒரு வயலில் கிடச்ச சிலையாக கிடச்சாராமா. ஸோ வந்துட்டு அதனால் அவர் வந்து வேர்வை வருமாமா அவருக்கு. இந்த முருகர் சிலையில் மதிய டைமில் வேர்த்து போகுமா அவருக்கு. ஏன்னா அவர் வயலில் உழைச்சிட்டு இருந்த டைமில் கிடச்சதுனால இவருக்கு வேர்வை வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த முருகருக்கு இன்னொரு விசேஷமானது இருக்குது. காலை டைமில் மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா குழந்தை பருவமாகவும், மதிய டைமில் பருவம் அடைஞ்சவராகவும், ஈவினிங் டைமில் அதை விட முதியவராக அந்த ரேஞ்சில் இருப்பார். அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்குது இந்த கோயிலுக்கு. ஸோ இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கோயிலில் வேண்டுனது கண்டிப்பாக நடக்கும். எங்கள் அப்பா வந்து ஒரு 30 இயர்ஸாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் விசேஷமான கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி பக்கத்தில் தான் இருக்குது. சிறுவாபுரிக்கு போகிற வழியில் இருக்குது. ரொம்பவே விசேஷமான கோயில். நம்ம என்ன மனசார வேண்டிட்டு போகிறோமோ கண்டிப்பாக அந்த கடவுள் நடத்தி கொடுப்பாரு. ஊர்கோலம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கடைக்கு போயிட்டு ஏதாவது பிஸ்கெட்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சி கடைக்கு போயிட்டு இருந்தா. அங்கே போனக்கப்புறம் தான் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ஒரு கேங் அங்கே இருக்கு. திருட்டு கொட்டு இங்க என்ன பண்ற மாட்டிக்கினேன் போடுறேன். நாங்கள் எப்போவுமே ஃபேமிலியாக போகிறதுனால ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நாங்கள் எல்லோரும் பேசி சிரிச்சுட்டு அந்த ஒரு டே வந்து நம்ம எல்லோரும் மீட் பண்ணுற நாள் இருக்குல்ல, அதாவது எங்கள் அப்பாவோட அக்காங்க, அவங்களோட பசங்க, அதுக்கப்புறம் அவங்களோட பசங்க, அது மாதிரி சொல்லிவிட்டு நம்ம எல்லாருமே ஒரே டைமில் மீட் பண்ணும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ ஊர்கோலம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிள்ளையார் கோவிலில் தான் எல்லா காவடியும் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ காவடி ஆடுறவங்கெல்லாம் ஒருத்தராக ஒரு காவடியை எடுத்து அந்த பிள்ளையார் கோயிலேருந்து ஒருத்தராக காவடி ஆடிட்டே வெளில வருவாங்க. ஸோ ஊர்வலம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காவடியில் மட்டும் இந்த முருகர் சிலையை வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராகவே டெக்கார் பண்ணியிருந்தாங்க. அந்த முருகர் சிலையை வச்சு தான் இன்றைக்கி பூஜையே பண்ணிகிட்டு இருக்காங்க. பிள்ளையார் வந்து பின்னாடி அந்த இதில் இருக்கார் பாருங்க. பிள்ளையார் கோயிலில் தான் இந்த பூஜை பண்ணி ஒரு காவடியாக எடுத்துகிட்டு வருவாங்க.
ஒருத்தரும் ஒரு விதமான வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ருத்ராட்ச கொட்டையை அப்படியே ஆணியில் ஊக்குல மாட்டியிருப்பாங்க. சில பேர் வந்து 108 வேல் போடுவாங்க, சில பேர் நாக்கில் அழகு போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தில் வந்து நூல் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்புறம் அந்த காவடி அந்த காவடியில் 2 விதமான காவடி இருக்குது. இப்போ இவங்க வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கில் இருக்கும், இது எடுத்து ஆடுவாங்க. ஸோ நம்ம வேண்டுதலை பொறுத்திருக்கு, ஒருத்தரும் ஒரு விதமாக வைப்பாங்க. சில பேர் கீ செயின்ஸ் எல்லாம் கூட தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ ஊர்கோலம் ஸ்டார்ட் ஆகுது. காவடி ஆடுறவங்கெல்லாம் அவங்க காவடி தூக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. மாங்கனிக்காக வேண்டி முருகா மாங்கனிக்காக வேண்டி மண்டலம் வளமாய் வந்தாய். மாங்கனிக்காக ஒரு முச்சுடு கட்டி தரும் திருத்தணி மலையில் வேலவனே. ஒரு முச்சுடு கட்டி தரும் திருத்தணி மலையில் வேலவனே. மலையில் வேலவனே மதியருமவனே. இலையில் மன்னதனே திருத்தணி அடிமையுதையா. திருத்தணி மலையில் வேலவனே. வள்ளி மலை மேலே முகையா வெள்ளானை மேயுதையா. வள்ளி மலை மேலே முகையா வெள்ளானை மேயுதையா. காலிக்கானாட ஐயா மதுர வீசி வாதாடு இடையிலேறு வேதாடும் ஐயா இத்தனை மாந்தருக்கு எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே காவடி எடுத்து ஆடிருந்தாங்க. நம்ம வேண்டுதல் வச்சுருந்தாலும் வைக்கலனாலும் ஆடணும்னு நினச்சா காவடி எடுத்து ஆடலாம். ஸோ காவடி எடுத்து ஆடிட்டு இருக்கும்போது பாதி ஊர்வலத்திலே நாங்கள் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா பாப்பா வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு 2:30 போல் அங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணோம். இந்த ஊர்வலம் முடியறதுக்கே 4 to 5 o'clock ஆகும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா காவடி ஆடி முடித்தவங்கெல்லாம் அங்கே டிஃபன் போடுவாங்க. அதுக்கப்புறமா கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க முருகருக்கு. ஸோ அபிஷேகம்லாம் முடிஞ்சு எப்படியோ நாளைக்கு மதியம் ஆயிரும். ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி நைட்டு 2:30க்கே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பாய்.